ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான சுவையான சீரக சம்பா ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி தான் நம்ம காய்கறி போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடயே 1 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ராசஸ் முதல்ல பண்ணி வச்சிடலாம். ஊற வச்சு வச்சிடலாம் அரிசியை. இப்போது மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் சேர்த்தாச்சு. இது கூடயே பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகா, இது கூடயே நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது எல்லாத்தோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது குழந்தைங்க அதை எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடயே நான் கொஞ்சோன்னு புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சீரக சம்பா ரைஸில் பிரியாணி செய்யும்போது புதினா கொஞ்சம் தூக்கலாக சேருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூடயே நான் நறுக்கி வச்சுருந்த காய்கறிகள் சேர்த்துக்கிறேன். நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர், பட்டை பச்சாணி இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும், நல்லா வேகவும் செய்யட்டும். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல நான் 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிராக நான் தக்காளி எதுவுமே சேர்க்கல, தயிர் மட்டும்தான் சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தயிர்லேயே இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். காய் நல்லா வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது மட்டும் தான் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டு தான் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு காரம் பத்தாட்டி அப்படின்னா நீங்கள் தனி மிளகா பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. காய் 3/4 பக்கத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். மொத்தமாக நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ரைஸை சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்து அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நம்ம ஊற்றிக்க தண்ணி எல்லாமே நல்லா ஈர்த்து வரணும். பாருங்கள், மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் 10 பார்த்தோம்னா நல்லா குக்கர் தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. இப்போது தம்மு போட்டுடலாம். நான் ஒரு தோசைக்கல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பிரியாணி சட்டியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்படி இருக்குது. மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு அடிக்கடமான பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே மட்டும் நான் கொஞ்சோன்னு புதினா சேர்த்துக்கிறேன். கூடயே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இது அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். மேலே தம்முக்காக நான் வெயிட் தூக்கி வச்சுருக்கேன். அதாவது காற்று வெளியே போகாத அளவுக்கு. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
10 நிமிஷம் வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் போதும். பாருங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா வந்து பிரியாணி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு. இது அப்படியே வந்து உடனே வந்து எடுத்துட வேண்டாம், அப்படியே வந்து இருக்கட்டும் அடுப்புலையே. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான சீரக சம்பா ரைஸில் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.